சிம்ம ராசிக்காரங்க வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்தே கஷ்டம் தான். நீங்கள் நினைப்பீங்க சிம்ம ராசிக்கு மட்டும்தான் கஷ்டம் இருக்குதா, ஏன் எல்லா ராசியும் தானே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினைப்பீங்க. மற்ற ராசிக்காரங்களை விட சிம்ம ராசிக்காரங்களுக்கு கஷ்டங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. சிம்ம ராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க, சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க, எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான், வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க, உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் சிம்மராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துட்டு இருக்கு. புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க, பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க, எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க. சிம்மராசிக்காரங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க. இதனால பார்க்குறவங்க எல்லாருமே சிம்ம ராசியா, இவங்களுக்கு என்னப்பா சூப்பராகிறாங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கடந்த 2.5 வருடமாக பார்த்தீங்கன்னா கண்டக சனியால் மிகப்பெரிய பாதிப்பை சங்கடத்தையும் சந்திச்சவங்க தான் சிம்மராசிக்காரங்க. இப்போ வேற அஷ்டம சனி நடந்துகிட்டு இருக்கு. ஐயோ அஷ்டம சனியா, அவ்வளோதான் சிம்மராசிக்காரங்க, இனி அவ்வளோதான் சோழியே முடிஞ்சுது அப்படி இப்படி நிறைய பேர் உங்களை பயமுறுத்திட்டு இருக்காங்க. அதாவது கண்டக சனியாக, அதாவது 7ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் உங்களுக்கு 8ஆம் இடத்துல அஷ்டம சனியாக வந்திருக்கார். இதனுடைய பாதிப்பு தாக்கம் அப்படிங்கிறது இருக்கிறது உண்மைதான். ஆனால் அது எல்லாருக்குமே கிடையாது. இப்போ 1 கோடி பேர் சிம்மராசிக்காரங்க இருக்கீங்க அப்படின்னா இதில் குறிப்பிட்ட ஒரு சில நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும்தான் இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது இருக்குமே தவிர எல்லாருக்குமே இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது இருக்காது. குறிப்பாக மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் சற்று அதிகமாகவே இருக்கும். மீதி இருக்கக்கூடிய 2 நட்சத்திரம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இதனுடைய பாதிப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். என்னதான் உங்களுக்கு அஷ்டம சனி ஆரம்பிச்சிருந்தாலுமே கூட உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு ராஜயோகம்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மே 14ஆம் தேதி குரு பயிற்சி, மே 18ஆம் தேதி ராகு கேது பயிற்சி, அது மட்டும் இல்லாமல் 5 கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்கிறதுனால இதனுடைய பலன்கள் அனைத்தும் மொத்தமாக சிம்மராசிக்காரங்க வர இருக்கிறதுனால நல்ல ஒரு ராஜயோகத்தை பெற போகிறீங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. கடந்த காலகட்டங்களில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் மீண்டும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே வரக்கூடிய 6-7 மாதங்கள் அப்படிங்கிறது சிம்மராசிக்கு பார்க்கப்படுது. கடந்த காலகட்டங்களில் சிம்மராசிக்காரங்க தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுது நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் கண்டக சனியால் அவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையும் கஷ்டம் தான் தானாகவே தேடி வந்திருக்கும். சிம்மராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி, தயவு செஞ்சு என்னை உன் கூடியே கூட்டிக்கிட்டு போயிரு, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு உங்கள் கூட இருக்க நபர்கள் நிறைய பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் சிம்மராசிக்காரங்க. நீங்கள் என்றைக்குமே மற்றவங்க நம்பி இருக்க மாட்டீங்க. நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நீங்கள். கொடுத்து சிவந்த காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க. மற்ற ராசிக்காரங்க மாதிரி நான் அவங்களுக்கு அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி காட்டுற பழக்கம் என்றைக்குமே சிம்மராசிக்காரங்களுக்கு கிடையாது. சிம்மராசிக்காரங்களுக்கு குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா மே 14ஆம் தேதி நடக்க இருக்குது. உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு போய் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. இதனால் வாழ்க்கையில் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது சிம்மராசிக்கு படிப்படியாகவே உயரப்போகுது. கடந்த காலகட்டங்களில் ஏதோ கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 5,000 சம்பளத்துக்கோ சிம்மராசிக்காரங்க போயிட்டு வந்திருப்பீங்க. நீங்கள் படித்த படிப்புங்கிறது வேறையாக இருக்கும், உங்களுக்கு பிடிச்ச வேலைங்கிறது வேறையாக இருக்கும். குடும்ப கஷ்டத்துக்காக ஒரு வறுமைக்காக ஒரு வேலைக்கு போயிட்டு வந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் குரு பயிற்சி மூலமாக உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். அது நீங்கள் அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலை அப்படிங்கிறது கண்டிப்பாக 100% உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதனால் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை சேரும். ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொலை கொடுத்துருப்பாங்க. இனிமேல் அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது. சிம்மராசிக்காரங்க எல்லாருமே பயப்படுறது சனி பயிற்சிக்கு அப்புறம் நடக்கக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சி நினைச்சுதான். ஏன்னா சனி பகவான் நல்லது பண்ணுவார் கெட்டது பண்ணுவார், ஆனால் கண்டுபிடிச்சலாம். ஆனால் ராகு கேது என்ன பண்ணுவார்னே தெரியாது, அதை கண்டே பிடிக்க முடியாது. கோட்டையில் இருக்கிற நபரை கீழே கொண்டு வந்துருவார், கீழே இருக்கிற நபரை கோட்டையை கொண்டு பாரு. இந்த அளவுக்கு மாறுதலை தரக்கூடிய ஒரு கிரகம்னு பார்த்தீங்கன்னா அது ராகு கேது பகவான் தான். இவங்க 2 பேருமே சேர்ந்து உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய நாட்களில் நல்லது
நல்லது மட்டுமே பண்ண போகிறாங்க. நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு சிம்ம ராசிக்காரங்களை அழைச்சிட்டு போகிறாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாறுதலுமே கிடையாது. கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. அந்த கம்பெனிக்காக நீங்கள் இரவு பகல் பார்க்காம உழைச்சிருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியை நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் அந்த நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்கள் மூலமாக உங்களுக்கு எந்த ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. இனி வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டும் உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது. இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்த சில நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க. தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும். கடந்த காலகட்டங்களில் இந்த கண்டக சனியால் திருமண நிலை அப்படிங்கிறது சிம்மராசிக்காரங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு பிரச்சனையும் தடையும் கொண்டு வந்ததை விட்டுட்டு இருந்திருக்கும். இனி அஷ்டம சனி ஆரம்பிச்சிருச்சு. இனி வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரணும் அப்படிங்கிறது நிச்சயமாக அமையும். ஏன்னா இருக்கிறதுலே சிம்மராசிக்காரங்க தான் ரொம்ப பாவம். ஏன்னா வயது 32, 34, 35, 37 வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் திருமணம் ஆகாமல் சிம்மராசியில் கஷ்டப்படுறாங்க. கண்டிப்பாக இந்த 2025 முடியறதுக்குள்ளே நீங்கள் விரைவில் திருமண வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்க போகிறீங்க. வாழ்க்கை துணையை இழந்த சிம்மராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து இரண்டாவது திருமணம், அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க. அப்படி இரண்டாவது மேரேஜ் பண்ணும்போது சொந்தக்காரையும் தப்பாக பேசிடுவாங்களா, இல்லை ஊர்க்காரங்க தப்பாக நினச்சிக்குவாங்களா அப்படிங்கிற அடுத்தவர்களுடைய கண்ணோட்டத்திலே சிம்மராசிக்கு நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு துணை இல்லாமல் இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப கடினம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிங்கிள் பேரண்டால் சர்வே பண்ணுறது ரொம்ப கடினம். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் விரைவில் அமையும். குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிய சிம்மராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் சாமி, பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை, வாரத்தில் 3 நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டு இருக்கேன். எனக்கு மேரேஜ் ஆகி 4 வருஷம் ஆகுது, 7 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது, எங்களுக்கு இன்னை வரைக்குமே பிள்ளை பேர் பார்க்கவே கிடைக்கல அப்படின்னு தான் நிறைய சிம்மராசி நேயர்கள் புலம்பிட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக அந்த குரு பயிற்சி மூலமாக உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தி ஆகி இந்த 2025க்குள்ள விரைவில் உங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒருமுறை சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. கடந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமான தோல்வியை சந்திச்ச ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க சிம்மராசிக்காரங்க தான். ஏன்னா லவ் பண்ணிட்டு இருப்பாங்க, திடீர்னு ஏதாவது ஒரு சண்டையால் பிரேக்கப் ஆயிரும், இல்லை வீட்டில் பேரண்ட்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய சிக்கலை எல்லாமே சந்திச்சிருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்டில் போய் சொல்லும் போது பேரண்ட்ஸே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகளே உங்களுக்கு அதிகமாகவே உள்ளது. பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும். குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை நிச்சயமாக கிடைக்கும். வரக்கூடிய நாட்களில் சிம்மராசிக்காரங்க கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது. உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே அந்த கண்டக சனியால் நடந்திருக்காது. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வீடுகளில் திருமணம், சீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க, கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே தொடர்ந்து நடக்க போகுது. சிலர் புதிதாக தொழில் தொடரான முயற்சி பண்ணுவீங்க. அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் முழுவதும் அறிய போகுது. இனி வரக்கூடிய நாட்களில் சிம்மராசிக்காரனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போது. உங்களுடைய சொந்தக்காரங்களும் நண்பர்களுமே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது பொறாமை கொள்ள போகிறாங்க. என்னடா நம்ம கூடயே இருந்தவன் திடீர்னு கார் வாங்கிட்டான், பைக் வாங்கிட்டான், வீடு கட்டிட்டான், சொத்து பத்து வாங்கி போட்டான் அப்படின்னு உங்கள் மீது அதிகமாக வன்மத்தை தான் செலுத்த போகிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய ஒரு 6-7 மாதங்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய, உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. சிம்மராசிக்காரங்களுக்கு கடன் பிரச்சனை அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. மற்ற ராசிக்காரங்களை விட சிம்மராசிக்கு தான் பொருளாதார முன்னேற்றங்கிறது கடந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கம்மியாகவே இருந்திருக்கும் கண்டக சனியால். இனி வரக்கூடிய நாட்களில் இந்த 2025 முடிஞ்சு 2026க்குள் நீங்கள் அடி எடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது. உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை வர்றது காரணமே பார்த்தீங்கன்னா ஒரு 3வது நபர் தான். அந்த 3வது நபர் மட்டும் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் தலையிடாமல் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. உங்களுக்கு புதிதாக ஒரு நபர் அறிமுகமாகலாம். அந்த நபர் மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் துரோகம் அப்படிங்கிறதுக்கு நிச்சயமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. முடிஞ்ச அளவுக்கு தெரியாத நபரிடத்தில் பழக்க வழக்கத்தை தவிர்த்து கொள்வது சிம்மராசிக்கு ரொம்ப நல்லது. எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கோங்க. எதையுமே யார்ட்டையுமே ஓப்பனாக போய் ஷேர் பண்ணாதீங்க. எல்லாத்தையுமே உங்கள் குடும்ப உறுப்பினர்களோடு மட்டும் அந்த விஷயத்தை வெளிப்படுத்திக் கொள்வது ரொம்ப நல்லது.